ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டண்டான கேள்வி, யார் இந்த ஃபோனை வாங்கலாம், யார் இந்த ஃபோன் வாங்கக்கூடாது? இந்த ஃபோன் வாங்கும்போது யாருக்கெல்லாம் ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் நவீன் ரவி. ரியல்மி GT70 ஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு சேலுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப கம்மியான இடத்துல தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நான் இப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்ல போகிறேன் இந்த ஃபோனை பற்றி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் ரியல்மி GT70 வித் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அதை பற்றி சொல்லி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதோட ஸ்பெக்ஸ் குவிக்காக என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ ப்ரோஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர் Dimensity 8400 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஓடுது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு கோர் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தெர்மல் எஃபிஷியண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான ஒரு ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 6.8 AMOLED டிஸ்பிளே இருக்குது. 1.5K ரெசல்யூஷனோட 10-bit கலர் பேனல், 120 Hz refresh rate அண்ட் 2000 nits பீக் பிரைட்னஸ் நம்மளுக்கு இதில் இருக்குது. நீங்கள் ஒரு மூவி லவராக இருந்தாலோ ஒரு கேம் லவராக இருந்தாலோ இதோட டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்ரி 7000 mAh பேட்ரி இருக்குது. அது சப்போர்ட் பண்ண 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேட்ரி லைஃப். நீங்கள் அப்படி கம்மியானாலுமே 120 wattsல உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். அண்டர் 40 minutesல ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு இதில் கொடுத்துடுது. கேமராஸ் ரியல்மி GT70ல் கேமரா வந்துட்டு நான் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டே டு டே யூசேஜ்க்கு கேமரா வந்துட்டு ரியலைபிளாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மெயின் மெகா பிக்சல் எது இருக்குன்னா 50 மெகா பிக்சல் சோனி IMX896 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ப்பான ஒரு பேலன்ஸான ஃபோட்டோஸ் இருக்குது லோ லைட்டில் கூட. ஆனால் இதோட செகண்ட் கேமரா அல்ட்ரா வைட் ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு நான் கவுண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோவாக நான் எது பார்க்குறேன்னாக்கா இதோட சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நான் அதை பற்றி இப்போ பேசல. இதோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் 4 Android அப்டேட்டும் 6 yearsக்கு வந்துட்டு செக்யூரிட்டி பேச்சஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட். ஒரு 30,000 பட்ஜெட்டில் இந்த மாதிரி எல்லோரும் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். 6 yearsக்கு உங்கள் ஃபோன் வந்துட்டு செக்யூரிட்டி எதுவும் வால்னரபிளாக இல்லாமல் உங்களுக்கு கைக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபோனு. ஆனால் அது வரைக்கும் யார் 6 வருஷம் இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கனாக்கா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்னொரு ப்ரோவாக எதுனா இருக்குன்னா ஒரு கேமிங் ஃப்ரெண்ட்லி டிசைனாக இருக்குது. ஸோ நீங்கள் பேட்ரியில் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இல்லை வந்துட்டு பேட்ரிக்கு வீக் ஆகாமல் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன கான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது என்ன இந்த ஃபோனில் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எதுனாக்கா இதோட அல்ட்ரா வைட் கேமரா. நான் கேமரா பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன். அல்ட்ரா வைட் கேமரா வந்துட்டு ஒரு கானாக இருக்குன்ட்டு வெறும் ஜஸ்ட் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்துட்டு ரொம்ப இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது 8 மெகா பிக்சலில் அவ்வளோவா நல்லா இல்லை. கலர் ஆக்யூரஸியும் வந்து இன்கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் 4K ரெக்கார்ட் பண்ணும்போது நேச்சுரல் ஃபுட்டேஜாக உங்களுக்கு கிடைக்காது. எதுக்குன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொஞ்சம் ஓவர்டன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக தான் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் கான். ஸோ யாராலுக்கா வந்து கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் வேணும்னு நினச்சிங்களோ இந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்கானது இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கேமரா தான் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வாங்காதீங்க. யார் இந்த ஃபோன் வாங்கலான்ட்டு அது எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கடைசி கானாக எது இருக்குன்னாக்கா இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பில்டில் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய கானாக இருக்காது. சில பேர் கேஸ் போடாமல் ஃபோன் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ண நினைப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பிக் கானாக இருக்கும். எதுக்குனாக்கா நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீமியமாக வந்துட்டு ஃபீல் ஆகாது. ஸோ உங்களுக்கு மெட்டல் பில்டு இல்லை கிளாஸ் பில்டில் வந்துட்டு இருக்கும்போது இருக்க ப்ரீமியம் பிளாஸ்டிக் பில்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டண்டான கேள்வி, யார் இந்த ஃபோனை வாங்கலாம், யார் இந்த ஃபோன் வாங்கக்கூடாது?
இந்த ஃபோன் வாங்கும்போது யாருக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அங்கே வாங்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் டிஸ்பிளே குவாலிட்டி, பேட்டரி லைஃப் அண்ட் லாங் டேர்ம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இந்த 4 விஷயம் யாருக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் தோணுதோ அவங்களுக்கு ரியல்மி GT70 ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 விஷயம் இல்லாமல் உங்களுக்கு கேமராஸ் இல்லை ப்ரீமியம் பில்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு ஐடியல் சாய்ஸ் இல்லை. ஸோ அகெயின் நான் சொன்னதால் டிசைட் பண்ணதுங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்துட்டு இந்த ஃபோன் வாங்குறதா இல்லையான்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பண்ணுறதுனால, அதுவும் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுனால எனக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் பிராண்டுக்கிட்டேருந்து ரொம்ப ப்ரெஷர் வரலாம், ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்ட்டு. பட் அப்படி இருந்தாலுமே உங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் பையராக இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து எந்த ஃபோன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போகணுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.